இப்போ சிபிஐ வழக்கை நோக்கி மனு போட்டிருக்கிறாங்களே சார். இப்ப ஏற்கனவே விஜய் அவர்கள் மடப்புறம் அஜித்குமார் வழக்கிலேயே வந்து சிபிஐ என்பது ஆர்எஸ்எஸ், பாஜகவுடைய கைப்பாவை. அவங்க பின்னாடி ஏன் ஒளியறீங்க? நீங்க மறைமுக கூட்டணி அப்படின்லாம் பேசினார். ஆதவ அர்ஜுனாவும் சிபிஐக்கு எதிராக காலதாமதம் செய்வதற்காக தான் இப்படிலாம் வந்து சிபிஐக்கு இவங்க குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருந்தார். இப்போ ஆதவ அர்ஜுனா அவர் தாக்கல் பண்ண மனுவிலேயே சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பது முன்னுக்கு பின் முரண்பாடா இல்லையா? அப்ப பாஜகவுமே தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, வெளிப்படையாகவே சில ஊடகவியலாளர் என்டிஏக்கு வாங்க, உங்கள என்டிஏ காப்பாத்தும் அப்படின்ற மாரியும் வாதங்கள வைப்பத பார்க்க முடியுது. அதாங்க சூழ்நிலைக்கு ஏத்தல் அரசியல்ல பேசுறாங்க. அந்த நாக்கு வந்து அவங்களோட நாக்கு மாத்தி மாத்தி பேசுது. ஃபர்ஸ்ட் வந்து சிபிஐ இதுல விசாரிக்கலாம்னா விசாரிக்கலாம். மாநிலத்துல இருக்க போலீஸ் இத விசாரிக்கலாம்னா விசாரிக்கலாம். ஏன்னா, அப்புறம் தனி ஒன் மேன் கமிஷன் இருக்கு பாருங்க. ஜுடிஷியல் கமிஷன். எனக்கு அதுல ஒண்டி தான் பெரிய நம்பிக்கை கிடையாது. ஏன்னா, அதுக்கு வந்து பெரிய அதிகாரமோ, இல்ல பெரிய சக்தியோ கிடையாது. இப்போ தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு போட்டாங்க அந்த ஆணையம். அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல நடந்த ஒரு அவலமான ஒரு துப்பாக்கி சூடு அது. அதுல வந்து ஒரு சில கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் சொன்னாங்க. அந்த சுட்டவங்க, அந்த போலீஸ்காரங்க இன்னமும் வந்து நல்லா ஜாலியா தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க மீது எந்த தண்டனையும் வந்த மாரி தெரியல. அதே மாரி அ இப்போ இதே நீதிமன்றத்துல இப்ப நம்ம ஃபெனிக்ஸ் ஜெபராஜ் அந்த பிரச்சனை நடந்தது. அதுல பார்த்தீங்கன்னா, வழக்காடு மன்றத்துல ஐயா நீதியரசர் பி.என். பிரகாஷ் அவர்களோட அந்த கோர்ட்டினுடைய அந்த அதிகாரத்தினால, அந்த நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டு தண்டனை பெறப்படுகிறது. அப்போ நீதிமன்றம் மூலியமா போகும்போது ஒரு தண்டனை என்பது கிடைக்கும். நீங்க விசாரணை கமிஷனு, ஜட்ஜி வந்து ரிட்டயர்டு ஜட்ஜி விசாரிப்பாருன்றதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. அது எந்த ஆட்சி காலமா இருந்தாலும் சரி. அது திமுக ஆட்சியா இருக்கட்டும், அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், அது வந்து ஒரு கண் துடைப்புன்றது என்னோட புரிதல். இப்ப சிபிஐ விசாரணைக்கு வரும். சிபிஐ விசாரணை என்பது பொதுவா வந்து காலதாமதம் ஆகுது. அதுல வந்து போதிய அளவுக்கு வரல. ஆனா அங்க என்ன ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிஐ விசாரணைன்னு போதும் மத்திய அரசோட தலையீடு இருக்கும். அப்போ என்டிஏ தலைமையில இருக்கக்கூடிய பாஜக வந்து உங்கள வந்து வில்லாக வளைக்கும் அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு எழுது. இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா, இந்த 2 நாள்ல பாஜக தலைவர்கள் வந்து விஜய பாராட்டி பேசுறாங்க. அத கவனிச்சிருப்பீங்க. அண்ணாமலை அவர்கள், அதுக்கப்புறம் இந்த டிவில பேசக்கூடிய ஸ்ரீராம் போன்றவர்கள் நெறைய பேர் வந்து நீங்க வந்து விஜய் வந்து இப்ப பாஜகக்கு வந்துடணும் அப்படின்னு. இதுல விஜய் அவர்களும் ஒரு சில தேசிய தலைவர்களோட பேசிட்டு இருக்காங்க விஜய் தரப்புலன்றது நமக்கு கசியப்படுற செய்தி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உண்மையா இருந்தா நான் இன்னும் விளக்கமா பேசுவேன். பயந்து போயிருக்கிறாங்க. அதனால இவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, பயந்து இருக்கிற நேரத்துல நம்ம கிட்ட கூப்பிட்டா இவரு வந்துருவாரு அப்படின்ற மாரி. நான் என்ன சொல்றேன்னா, இந்த சூழ்நிலையில, இந்த மனநிலையில இருக்கும்போது, பாஜகவோ, அதிமுகவோ, இல்ல டிஎம்டிகேவோ, இல்ல அண்ணன் சீமான் அவர்களோ சூழ்நிலையில விஜய் அவர்கள சேர்த்துக்கிட்டாங்கன்னா, மத்த சாதாரணமானவங்க இருக்காங்க இல்லையா? இந்த நடுநிலைவாதிகளோ, இல்ல வயசு அதிகமா இருக்கிறவங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த சூழ்நிலைக்கு நீங்க போட்ட ஒரு கூட்டணியா கூட அத பேசுவாங்க. விஜய்னால வந்து இளைஞர்கள் ஓட்டு வரலாம். இது மாரி சம்பவங்கள்லாம் பண்ணும்போது, நான் சொல்றேன். திருச்சியில இவர் மாநாடு போட்ட இடம், நாகப்பட்டினத்தில இவர் மாநாடு போட்ட இடம், அரியலூர்ல இவர் மாநாடு போட்ட இடம், கரூர், மதுரை இவரு எங்கெல்லாம் மாநாடு போட்டாரோ, அந்த லோக்கல்ல இருக்கிற நெறைய பேர் வந்து விஜயை நேசிக்கவில்லை. இவர் மாநாடு போடுறதுக்கு முன்னாடி வரை நேசிச்சாங்க. இவர் மாநாடு போட்டு வந்த உடனே தொண்டர்களோட இத பார்க்குறாங்க. நீங்க யோசிங்க. நீங்க தான் இப்ப ஒரு வாக்காளர். இப்ப வந்து நீங்க வந்து ஊடகவியலாளர் இல்ல. உங்க வீட்டு பக்கத்துல இவங்க வந்து கூட்டம் போடுறாங்க. நீங்க வந்து ஒரு கறி கடை வச்சிருக்கீங்க. இல்ல நீங்க வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சிருக்கீங்க. இல்ல நீங்க வந்து ஒரு பைக் ரிப்பேர் பண்ற கடை வச்சிருக்கீங்க. உங்க கடையில இருக்கிற பைப்பு உடைஞ்சு போயிருக்கு. உங்க கடைக்கு முன்னாடி இருக்கிற தட்டி உடைஞ்சு போயிருக்கு. இல்ல உங்க கடையில வந்துட்டு ஒரு ஒரு அ நீங்க பைப் எல்லாம் வச்சு ஏதோ ஒண்ணு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கீங்க. அது மேல நின்னு உடைச்சிருக்காங்க. இல்ல உங்க வீட்டு மேல மாடி மேல ஏறி உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காம உங்க மாடியில ஏறி 10 பேர், 20 பேர் ஏறி இறங்குனா உங்களுக்கு பதட்டமா இருக்குமா? இருக்காதா? இத கண்டிப்பா நீங்க இருக்கு. விரும்புவீங்களா? விரும்புவீங்க. இது பொதுமக்களோட ஆ. பார்வைங்க. இது நான் ம். நெறைய இடம் போனப்ப அவங்க என்கிட்ட சொல்றது. இப்ப இவங்கலாம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னா, அத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? பான்னு ஹாரன் அடிக்கிறது. அந்த இடத்துல 3 பேரு அதாவது காலையில சாயந்தரம் மாநாடுனா, காலையில இருந்தே போக்குவரத்து நெரிசல். ரோட்ல ஒரு சைடு போணுன்றதான் சட்டம் சொல்லுது. எதிர் சைடுல போறது. காருக்குள்ள உட்காந்துக்காம கார் ஜன்னல்ல தொங்கினேன்னு போறது. இதெல்லாம் வந்து சாமானியர்கள் ரசிப்பாங்களா? இல்ல பொதுமக்கள் இத விரும்புவாங்களா? ஒரு டிராபிக் சிக்னல் 20 செகண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலுமே டென்ஷன் ஆகுறாங்க நெறைய இடத்துல. மக்களுக்கு சலிப்புத்தன்மை அவ்வளவு குறைந்து போயிருக்கு. மக்களுக்கு மனவேதனை அவ்வளவு இருக்கும் பொழுது, நீங்க ஒரு இடத்துல போய் மாநாடு போட்டு, அந்த ஊரையோ, அந்த டவுனையோ 1/2 நாள் நீங்க கபளீகரம் பண்றீங்க. போற இடம்லாம் பிரச்சனை, வில்லங்கம். இதெல்லாம் பண்ணிட்டு, விஜய்க்கு வந்து என்னது அது? அ மக்கள் மீது அந்த நம்பிக்கை வந்து அதிகமாகுது. விஜய் மீது எதிர்பார்ப்பு அதிகம்னா, பாதிக்கப்படாத நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நேத்து வரையிலும் விஜய் வந்து அவங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க.
ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொன்னா பார்க்கும்போது இந்த 41 பேர் இறந்தாங்க இல்லைங்களா, அந்த குடும்பத்துல கண்மூடித்தனமா விஜய்க்கு போட்டு போட்டுருப்பாங்க. இந்த ஒரு 40 பேர் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க பாருங்க. இது இல்லாம ஒரு 100 பேர் வந்துட்டு மூச்சு விட முடியல அப்படி இப்படின்னு சரியாயி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட பாதிப்புன்னு பார்த்தா 300 பேருக்கு மேல பாதிப்பாயிருப்பாங்க. என்னோட கணிப்பு. இதுல சிராய்ப்பு, காயம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான பேரு. இந்த சிராய்ப்பு, காயத்த விட்டுருங்க. 300 பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஆழ் மனசுல விஜய் மீது ஒரு பயம் வந்திருக்கும். இது சைக்காலஜி. இதெல்லாம் நம்ம போய் பார்க்கிறது இல்ல. இதெல்லாம் நம்ம போய் பேசுறது இல்ல. பார்க்க போன இடத்துல ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா, அவங்க மேல கோவம் வருமா? வராதா? அதெல்லாம் பேசுறீங்க. வெறும் இது வந்து அரசியல் சதி. சரி, அரசியல் சதின்னு தெரியுதுல்ல. நீங்களும் அரசியல் கட்சி தானே நடத்துறீங்க. ஒரு புத்தி கூர்மையில தொலைநோக்குல அத பார்க்க தெரியாது. இந்த மாரி ஆகும். இந்த மாரி செய்யக்கூடிய கட்சி திமுக. அப்டின்னா உங்க வியூகம் என்ன? உங்க வியூக வகுப்பாளர் என்ன பண்றாரு? அவங்களோட கேமரா என்ன? நான் என்ன கேட்கிறேன், 1 கிலோமீட்டர், 1 1/2 கிலோமீட்டருக்கு கூட்டம் நிக்குது. நைட்டு மணி 7 மணி மேல ஆயிப்போச்சு. ஒரு எல்இடி போடணும்னு தோணாது? கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்க்குறீங்க. எல்லாருமேவா ஸ்டேடியத்துல போய் பார்த்துட்டு இருக்காங்க? ஸ்டேடியத்துல எதுக்கு 4, 5 டைரக்ஷன்ல எல்இடி வச்சிருக்காங்க? மேட்ச பார்ப்பாங்க. கூர்ந்து கவனிக்கணும்னா எல்இடி பார்ப்பாங்க. இல்லன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? எல்லாரும் போயிட்டு அந்த பிளேயர்ஸ் கிட்ட நின்னுட்டு இருப்போம். இதெல்லாம் கொஞ்சமாச்சும் அந்த காமன் சென்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாமல 6 எல்இடி போட்டுன்னு இருக்கிறாங்க போற இடத்துல எல்லாம். எழுச்சி பயணத்துல. 8 மணி ஆயிடுச்சுன்னா எல்இடி இருக்கும். அதே கரூர்ல எல்இடி போட்டு பேசினாங்க அவங்க. 4, 5 இடத்துல எல்இடி இருந்தது நானே பார்த்தேன். எவ்வளவு லைட் போடுறாங்க? உங்களோட லைட் எல்லாம் எவ்வளவு போட்டிருக்கீங்க? கொஞ்சம் லைட் போட்டு ஜெனரேட்டர் வச்சாம அதை பிச்சு விட்டுறீங்க. ஒயரு கார்ட்லெஸ் போனுனாலும் அது வேலை செய்யாம போகுது. ஏன்னா வர கூட்டம் அப்படி. எதனா ஒரு தலைவர் வண்டிக்கு முன்னாடி பைக்ல போய் செல்ஃபி எடுத்து அந்த சக்கரத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழலை பார்த்தோமா சமீபமா? ஏன் இந்த கட்சியில ஒண்டி இதெல்லாம் நடக்குது? தியேட்டர்ல என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் அப்படியே ரோட்ல பண்ணணும். நான் வந்து தயவு செய்து அவங்க மாத்திக்கணும். ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்ல பேசி விஜய்க்கு வந்து ஒரு 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 நல்ல பேரை மாத்தணும். விஜய்க்கும் திமுகவுக்கும் இருக்கிறது அரசியல் பிரச்சனை. ரைட்டுங்களா? நான் அதுக்குள்ள எந்த கட்சி நல்ல கட்சி, எது வந்து ஆட்சிக்கு வரணும் அதுக்குள்ள நான் போல. நான் என்ன கேட்கிறேன்னா, தொண்டர்களோட ஒரு நாகரிகமான நடவடிக்கை இது. நாம் தமிழர் கட்சி கூட்டம் போடுறாங்க. நெறைய இடத்துல போடுறாங்க. உங்கள விட அதிகமா கூட்டம் போடுறாங்க. அவங்க ஒரு மாவட்டத்துல போயிட்டு பக்கத்துல இருக்கிற மாவட்டத்தெல்லாம் வாங்க கூப்பிடுறது. ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த ஊர்ல என்ன பிரச்சனையோ அத மையமா வச்சுட்டு பேசிட்டு தமிழக அரசியல் பேசுறாங்க. பேசிட்டு வந்துடுறாங்க. 2000 பேர் இருந்தாலும் கூட்டம் கூட்டம் தானே. அங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் பிரச்சனை இல்லாம போது வருதுல்ல. அங்கெல்லாம் வந்து சேர போட்டு உடைக்கிறது இல்லையே. 10,000 சேர் உடைச்சப்பவே விஜய் அவர்கள் கூப்பிட்டு, "டேய் யார் இது? நம்மள நம்பி சேரு குடுத்தான். நம்மள நம்பி கான்ட்ராக்ட் குடுத்தான். இங்க இருக்கிறவன் பிரச்சனை பண்ணான். சேர் குடுக்கலன்னு. வெளியூர்ல இருந்து சேரு குடுத்தான். அந்த ஆள கூப்பிட்டு, அந்த கான்ட்ராக்டர கூப்பிட்டு, எப்பா மன்னிச்சுக்க. தொண்டர்கள் வந்து இந்த இன்னும் வயசு ஆர்வ கோளாறு சின்ன வயசுக்காரங்க நான் சரி செய்றேன். கூப்பிட்டு ஒரு புகைப்படம் போட்டு, அந்த கட்சிக்காரங்கள கூப்பிட்டு, அடுத்த முறை இது மாரி இந்த மாரி கூட்டம்லாம் நம்ம கூட்டத்துக்கு வேணாம். நம்ம பேரு கெடுதுன்னு சொல்லியிருந்தா சரியா இருக்கும்." 3 பேர் பைக்ல போய் பிரச்சனையாயி ஆக்சிடென்ட் ஆனாங்க. ஒரு சில பேர் செத்தாங்க கூட்டத்துல. அந்த குடும்பத்த போய் பார்க்க முடியல. ஆனா அஜித் குமார்ன்னு வரும்போது வந்து அதுல அரசியல் ஆதாயம் இருக்கணும்னு அதுக்கு ட்வீட் போடுறீங்க. அதுக்கு கேள்வி கேட்கிறீங்க. சொந்த தொண்டர்கள் இப்ப போய் பார்க்கறதுக்கு இல்ல. 41 உடல்கள் அங்க வந்து போயிருச்சு. நம்மள விட்டு. நம்ம கூட இல்லாம போயிட்டாங்க. அவங்களுக்கு துக்கம் கேட்கறதுக்கு ஒருத்தருக்கு நாதி இல்ல. ஆனா சமூக வலையில அப்ப தெரிதா? நிஜம் எது? நிழல் எது? நிஜத்துல யாரு வண்டி எடுத்துன்னு போய் பிரச்சாரம் பண்ணின்னு இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி. நிஜத்துல யாரு வந்து உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மக்கள போய் அன்னைக்கு உடனே பார்த்தது? சிஎம் ஸ்டாலின். இவங்க என்ன சொல்றாங்க? அவரு எப்படி உடனே வந்தாரு சிஎம் ஸ்டாலின்? பின்ன முதலமைச்சருக்கு 41 பேர் சாகும்போது அத வந்து பார்க்கறத விட வேற என்ன வேலை இருக்குது? டேஷ் வேலைன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? போலனா. முதலமைச்சரா இருந்துட்டீங்கன்னா, உங்க தூக்கம், உங்க நேரம் உங்களுது கிடையாது. பொதுமக்களது. அரசியல் எடுத்தீங்கன்னா, உங்க தொண்டரோட பாதுகாப்பு வந்து உங்க வேலை. இந்த சாதாரணமான ஒரு விஷயத்துக்கு கூட கேள்வி பதில் தெரியாம நீங்க அரசியல் பண்ணிக்கிட்டு, இன்னைக்கு வழக்கறிஞர்கள சமூக ஆர்வலர்ன்ற பேர்ல ஒரு சில பேரெல்லாம் வந்து ஊடுருவி விட்டு, நீங்க தான் வந்து ஒரு ஒரு வெறித்தனமான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அழுவ வேண்டிய நேரம், நம்மள சிந்திக்க வேண்டிய நேரம் இது. நம்மள சரி செய்துக்க வேண்டிய நேரம் இது. அத பண்ண மாட்டோம். அதானே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இது இங்கேயே போச்சுன்னா எங்க போய் முடியும்? நாளைக்கு தனுஷ் வருவாரு, சிம்பு வருவாரு, அதுக்கப்புறமா வந்து ஏஆர் ரகுமான் வருவாரு, கட்சி தொடங்குவாரு. இதே மாதிரி கூட்டம் போய் கூட்டம் கூட்டமா நின்னு செத்து போவீங்க. இந்த சாவுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? என்னைக்கு வந்து நான் ஒரு ஒரு மனிதன், நீ ஒரு மனிதன். ஏன் வெளிநாட்டுல எல்லாம் இவ்வளவு மோசமா இல்லையே இந்த கலாச்சாரம்? ஏன் இங்க ஒண்டி இருக்குது? ஏன்னா அவங்க வந்து சிந்திக்கிறாங்க. சுயமரியாதையா சிந்திக்கிறாங்க. ஹாய் எப்படி இருக்கீங்க? பாய். போதும் அவ்வளவுதான்.
நீ நடிக, நான் அதை காசு குடுத்து பாக்குறேன். நீ என்னை பார்த்து நீ தான் வந்து எனக்கு வந்து நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா நான் காசு குடுத்து படம் பார்க்கலாம், நீ ஒண்ணும் இல்ல. இதுதானே. இந்த அடிப்படை கூட புரியாம கும்பல் கும்பலா பின்னாடி போறது, நடிகை வந்தா அப்படியே போறது, கால்பந்தாட்ட வீரர் வந்தா அப்படியே போறது. எவ்வளவு நாள் போறீங்க? என்னைக்கு உங்க பசங்களுக்கு வந்து நீங்க ஹீரோ அப்படி நீங்க காட்ட போறீங்க? என்ன விதமான அடுத்த தலைமுறையை உருவாக்குறீங்க? காந்தி கூட தான் இருந்தாரு. காந்தி பின்னாடி என்ன இப்படியேவா போனாங்க எல்லாம்? இல்ல ஐயா காமராஜர் இருந்தாரு. கூட்டத்தை கூப்பிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? மக்களுக்கு உண்டான என்னென்னமோ சிறப்பான திட்டம் செஞ்சு போயிட்டு வாழ்ந்துட்டுல காமராஜர் ஐயா. கூட்டமா சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, குத்தாட்டமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன கலாச்சாரம் இது? எதை எங்க செய்யணும், ரோட்ல என்ன பண்ணணும், வீட்டுல என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க வீட்டு கூரையில எல்லாம் ஏறக்கூடாது. அடுத்தவங்க வீட்டுல போட்டு வச்சுக்கிற தட்டி எல்லாம் உடைக்க கூடாது. எங்க கூரையை பிச்சுட்டு உள்ள இருந்து வராங்க வெளியில, படத்துல காட்டுற காட்சி மாதிரி, சோம்பி மாதிரி. இதையும் வந்து பொருட்படுத்தாம பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்குவீங்க? எங்கனா பாத்துருக்கீங்களா? கிராபிக்ஸ்ல பார்த்த மாதிரி இருந்தது. இப்படி இருக்குது. உடைச்சுக்கிட்டு புடைச்சுக்கிட்டு வெளில வராங்க. தட்டி போட்டு டிரான்ஸ்ஃபார்ம் உடைச்சுக்கிட்டு உள்ள போறான். பெண்கள் மீதெல்லாம் தப்பு தப்பா பண்ணியிருக்கிறாங்க. இறங்கி ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ எல்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்னே தெரியாது. தயவு செய்து உங்க போக்க திருத்திக்கங்க. தயவு செய்து உங்க விஜயை நீங்க தான் காப்பாத்தணும். உங்களோட நன்னடத்தை தான் காப்பாத்த போகுது. இத வந்து உணரணும். ஒவ்வொரு தாவேகா தொண்டர்களும் உணர்ந்து, நான் எல்லாரையும் சொல்லல. 90, 95% நல்லவர்கள் இருக்கிறாங்க. நியாயமானவர்கள் இருப்பாங்க. அவங்களும் நம்மவர் தான். அவங்க ஒரு அரசியல் மாற்றம் வேணும்னு விரும்புறாங்க. அது நல்லது. ஜனநாயகத்துல அதுக்கு இடம் இருக்கு. ஆனா நீங்க பண்ணக்கூடிய இந்த கூட்டம் சேர்க்கிறது, இந்த வண்டிக்கு முன்னாடி போறது, இந்த துணியை கட்டிக்கிட்டு ஆடுறது, இந்த ஆரவாரம்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து ரசிக்கிற மாதிரி இல்ல. மக்களை பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தொழிலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.